பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். ஏ இங்கிலீஷ் பிரீடா காலங்காத்தாலேயே அதுவும் ஃபர்ஸ்ட் பீரியடே இங்கிலீஷ். வாயை மூடுங்கடி. வந்ததும் இங்கிலீஷ் பீரியடா தமிழ் பீரியடான்னு உட்காந்து ஒப்பாரி வைங்க. ஏன்னா நம்ம முன்ன படிச்ச ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ்லயே தானடா பேச சொல்லுவாங்க. நான் படிச்ச ஸ்கூல்லே அப்படிதான்டா சொல்லிட்டு கிடந்தானுங்க. டேய் இந்த ஸ்கூல்ல எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா அவ்வளவுதான். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ தாட் இங்கிலீஷ், இல்ல என்னால பேச முடியாதுடா. வாய் திறந்தாலே தங்கிலீஷா தான்டா. அதுலயே தற்கொலைடா. மிஸ் 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 குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே இதுதான். கொஞ்சமாவது மாத்தி சொல்லுங்களேன்டா. அது ஆகப்பட்டதுங்க மிஸ். எங்களுக்கு உடனேலாம் அது மாத்தி சொல்ல வராதுங்க மிஸ். நாங்க கிட்டத்தட்ட ஸ்கூல் வந்ததுல இருந்து இதே தாங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எதையும் நாங்க மாத்தி பண்ணல. சோ உடனே எங்களால மாத்தி சொல்ல முடியாது இல்லையா? சரிதான் சரிதான். என்ன பண்றது? காலம் முழுசு அப்படியே தான் இருக்கீங்க. உங்களை மாத்த முடியுமா? சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ். யாரெல்லாம் இங்கிலீஷ காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் வச்சிட்டோனே ஒரு மாதிரி சோர்வா நினைக்கிறீங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க. மிஸ் என்னடா? என்ன யாருக்குமே இங்கிலீஷ் பீரியட் சோர்வா கிடையாதா? இல்ல ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கீங்க? அப்போ கிளாஸ் எடுத்துற வேண்டியதா? மிஸ் நாங்க ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே மிஸ். எந்த ஸ்கூல்லயாவது காலையில இங்கிலீஷ் பீரியட் வருவாங்க மிஸ். ஏன் மிஸ் காலங்காத்தாலே இங்கிலீஷ் பேச வச்சு உயிரை வாங்க போறீங்களா? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நான் தான் சொல்லணும்னு இருந்தேன். காலையிலே இங்கிலீஷ் எல்லாம் ரீட் பண்ணாங்கன்னா கடுப்பா இருக்கும்டி. கிளாஸை கட்டடிச்சிடலாமா? செருப்புலயே அடி வாங்கி சாக போறீங்க என்ன? இன்னைக்கு தானே கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்க. வந்து முத நாளே உங்க கிளாஸை கட்டடிக்கணுமா? இத்து போனவளுங்களே. இங்க பாரு சோம்பேறி சோறு வித்துட்டு வந்தவளே, வாய் மூடிட்டு அமைதியாரு. வந்துட்டு பொத்து பொத்து மயக்க பட்டு விழுந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச்ல வந்து படுத்துங்கற. நீ எல்லாம் பேசவே கூடாது. என்ன மூடிட்டு உட்காரு. மிஸ் முத நாளே லெசன் எடுக்க வேணாங்க மிஸ். கொஞ்சம் பேசி சிரிக்கலாங்க மிஸ். ஆமாங்க மிஸ். காலையிலே இங்கிலீஷ் லெசன்லாம் எடுத்தா ஒரே தூக்கு தூக்கமா வருங்க மிஸ். அடபாவீங்களா, என்னடா கிளாஸ்க்கு வந்து முதல்ல லெசன் எடுக்க வேணாம்னு சொல்றீங்க? இப்போ நான் ஆபீஸ் ரூம்ல மீட்டிங் வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பேட்டரி எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்கு. சீக்கிரமா அதுக்கான ப்ரோஸ் போயம் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சு வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன உங்களுக்கு இந்த பேட்டரி எக்ஸாமுக்கு எவ்வளவு தெரியுமா? எக்ஸாம்ஸ்க்கு வர போகுது 3 யூனிட் இருக்குடா. 3 யூனிட்ல உள்ள ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி 3 நான் எடுத்து முடிக்கணும் உங்களுக்கு. எடுத்து முடிச்சு அந்த டெஸ்ட் வச்சு செல்ஃப் டெஸ்ட் வச்சு அதுக்கு அப்புறம் மாடல் எக்ஸாம் மாதிரி வச்சு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என்னடா இவ்ளோ ஈஸியா பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்குலாம் முடியாது. இன்னைக்கே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேவா? சரி ஓகே. இன்னைக்கு நம்ம போயம் எடுக்கலாமா, ப்ரோஸ் எடுக்கலாமா, சப்ளிமெண்டரி எடுக்கலாமா? சப்ளிமெண்டரி எடுக்கலாம் மிஸ். ப்ரோஸ் எடுக்கலாம் மிஸ். சப்ளிமெண்டரிலாம் வாட்ச் விட்டு போயிரலாம் மிஸ். ப்ரோஸ் தாங்க மிஸ் ஒண்ணுமே புரியாது. மிஸ் சப்ளிமெண்டரி தாங்க மிஸ் ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி வரும் மிஸ். அதுக்கு நிறைய எழுத வேண்டியதெல்லாம் இருக்கும்ல மிஸ். டைட்டில் உள்ள இருக்கவங்க அந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் எழுதுறது ரொம்ப லேட் ஆகும் மிஸ். சப்ளிமெண்டரி ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் மிஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க மிஸ். ஃப்ரெண்ட் சொன்னா ப்ரோஸ் எடுங்க மிஸ். என்ன மிஸ் வந்து சப்ளிமெண்டரி எடுப்பீங்களா மிஸ்? நான் சொல்றது கேளுங்க மிஸ். எங்களுக்கு எல்லாம் ஈஸியா அதான் மிஸ் சொல்லுவோம். என்னடி வாண்டடா பேசிங்க படுற? சீ கண்டிப்பா இவளுங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒன்னு பண்ண வேண்டி. மிஸ் லெசனே எடுக்க வேணாங்க மிஸ். இன்னைக்கு தானே நீ உருப்படியா பேசிருக்கடே மிஸ். இவங்கெல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க மிஸ். எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு மிஸ். அதனால ப்ரோஸ்ல ஒரு சின்ன பேராகிராஃப், போயம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, அப்புறம் சப்ளிமெண்டரியில ஒரு 2 பேராகிராஃப் எடுத்து விட்டுருங்க மிஸ். வேலை முடிஞ்சது. அதான் மிஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கு வரும். நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லி நாங்க கேட்கணும் இல்லையா? உங்ககிட்ட கேட்ட பாத்தீங்களா? என்னதான் சொல்லணும். சரி நீங்க யாரும் சொல்ல வேணாம், நானே எடுக்கிறேன். என்ன கிளாஸுக்கு வந்த முத நாளே கண்டிப்பா லெசன் எடுக்கணும். நம்ம உங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அன்னைக்கே கொடுத்துட்டீங்கல, அப்புறம் என்ன? சோ அதுக்கெல்லாம் டைம் இருக்க கூடாது. புரியுதா? இப்போ நானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் போயமே எடுக்கிறேன். என்ன எல்லாரும் இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ங்கிறதுனால இங்கிலீஷ் கத்துக்காமல இருக்க கூடாது. நான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கணும்னு இருக்கேன். சோ எனக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. புரியுதா? சோ கிளாஸ் எடுக்கறோம், அது எடுக்கல. ரெண்டாவது விஷயம் ஸ்போக்கனுக்கு என்ன? ஆனா இங்கிலீஷ் பீரியட்னாலே இங்கிலீஷ்ல தான் பேசணும். இப்பவே சொல்லிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க என்ன பேசிக்கனாலும் இங்கிலீஷ்ல தான் பேசணும். சப்போஸ் யாராவது இங்கிலீஷ் இல்லாம வேற ஏதாவது லாங்குவேஜ்ல பேசுனீங்கன்னா கிளாஸ் லீடர் யாரு? நேம் நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஃபைன் போடுவோம். புரியுதா? அச்சாங்கல ஆப்பு. என்னடி மிஸ் போசுக்கு இங்கிலீஷ்ல பேச சொல்லிட்டு இருக்குது. எனக்குலாம் அது வராது. மகா இங்கேயே போட்டு விட்டுறன்னு வச்சுக்க. அவ்வளவுதான். நீ ஆய மூடுங்கடி. பேசாம இருங்களேன். என்னடி மிஸ் வந்தமா கிளாஸ் எடுத்துட்டு போனமான்னு இல்லாம ஃபர்ஸ்ட் பீரியட் முடி எவ்வளவு நேரம் இருக்கு? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. வந்தோன்னு உனக்கு எப்படி முடியும்? இனி 20 நிமிஷம் இருக்கு. இப்பதான் அந்த நாய் வாய் வச்சான். அதுக்குள்ள அந்த மாதிரி நடத்தி விட்டுருச்சு. இங்கிலீஷ்ல தான் பேசுறமா.
ஓகே மிஸ், இங்கிலீஷ் தான் மிஸ் ஸ்பீச் பண்ணணும். ஐ ஹேவ் இங்கிலீஷ், ஐ தாட் இங்கிலீஷ், ஐ லவ் இங்கிலீஷ், ஐ ஹேட் இங்கிலீஷ், ஐ என்னடா உளறிட்டு இருக்கு தெரியலடா மச்சான், வாயில வந்துருக்கு அடிச்சுக்கிருக்கு. சரி சரி, அப்படியே கிளாஸ் ஓபேஜரா நினைக்காதீங்க. எனக்கு 2 பீரியட் தான் இருக்கு. இனி அடுத்த நாளைக்கு தான் வரும். புரியுதா? சரி, இப்போ கிளாஸ் எடுக்கலாம். என்ன எல்லாரும் இங்கிலீஷ் புக்ல நான் சொல்ற போயம் எடுத்துக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட். டேய் நான் புக் எடுத்துட்டு வரலடா. செத்தடி நாயே. என்ன செத்தேன்? வேணுனே மறந்து வச்சிட்டு வந்தேனா? நேத்து நான் அட்டை போடணும்னு நினைச்சு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். தூக்க முடியலடா எல்லா புக்கையும். மிஸ் கிட்ட போட்டு தரட்டா? டேய் முட்டக்கண்ணா. என்னடா ரமண்ட? டேய் எதையாவது பேசி இங்கிலீஷ் பீரியட் கட் அடிங்கடா. கிளாஸ்லாம் கவனிக்க முடியாது. அதான் என் பக்கத்துல உள்ளவன் புக் எடுத்துட்டு வரலையாமா. அதே மாதிரி ஒவ்வொருத்தரா நான் புக் எடுத்துட்டு வரல, சாப்பிடல, அப்படி இப்படின்னு உருட்டுங்க. மிஸ்ஸே போயிடும். டேய் வந்த முத நாளே ஏதாவது போய் சொன்னா அந்த மிஸ் ஏத்துக்காதடா. அப்புறம் கிளாஸ் எப்படி கட் அடிக்கிறது? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதுல. ஏடி திங்கக்கிழமை அன்னைக்கே உங்களுக்கு பீரியட் கட் அடிக்கிறமா? சீக்கிரம் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க பாத்தியா? என்ன கிளாஸ் லீடர் ஆர்டர்ல இருந்து கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏதோ கவிதை சொல்லிட்டு கை தட்டினா என்ன? இங்க ரொம்ப பேசிட்டு இருந்து வச்சுக்க, கண்ண நோட்டி சசி வாயில வச்சு விட்டுருவேன். நான் செவனேன்னு தானடா இருக்கேன். எது கூட என்ன வம்புழுக்கிற? என்ன வாய் மூடி பேசாம இருக்கு சொல்லு கிளாஸ் லீடர். டேய் நான் மிஸ் கிட்ட போய் சொல்ல போறேன்டா. என்னன்னு சொல்ல போற? புக் எடுத்துட்டு வரலன்னு சொல்ல போறேன். சப்போஸ் ரீட் பண்ணும்போது இப்படி வரும்போது நான் மாட்டிக்கிட்டேன்னா ஓவரா பண்ணாத, வேற புக் எடுத்து வை. வேற புக் எடுத்து வச்சாலும் மாட்டிக்குவேன்டா. அடி வாங்கி சாவு. பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. போயம் என்ன? once upon a time. once upon a time அப்படினா என்ன? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? மிஸ் எனக்கு தெரியும். என்னடி தெரியும்டா? ஏய் மகா என்ன சொல்றீ? நான் சொல்லணும். மகா சொல்லு மகா. அவதான் தெரியுங்கறல, உனக்கு தான் தெரியல. மூடிட்டேரு. நீ சொல்லுடி, அவ கேக்குறல. சொல்றி. முன்னொரு காலத்தில். மிஸ் எனக்கு தெரியும் மிஸ், நான் சொல்றேன் மிஸ். முன்னொரு காலத்தில். என்னடா சொல்லிட்டா? ஒருவேளை நல்லா படிப்பாளோ, நமக்கு அடுத்த சீன் போடுறா. தெரியலடா, சொல்லிட்டா. அறிவிட்டவனே, அந்த பொண்ணு எப்படிடா சொல்லும்? அது அந்த தீக்குச்சி சொல்லுவான்னு நீ நினைக்கிறியா? கிளாஸ் லீடர் அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதான பார்த்தேன், அட்டச்சிருச்சுடா. கரெக்ட். once upon a timeனா முன்னொரு காலத்தில். என்ன? அதாவது முன்னொரு காலத்துல வந்து எப்படி வந்து மனுஷங்க இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றது அந்த போயம். ஆதரோட டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். என்ன ஆதர்னா யாரு? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? மிஸ் நான் சொல்லட்டுமா? தெரியுமா மிஸ்? ஆதர்னா இந்த ஒவ்வொரு போயமுக்கு பின்னாடியும் ஒரு தாத்தா இருப்பாரு, அவர்தான் மிஸ். சைலன்ஸ். எதுக்கு சத்தம் போடுறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? அவர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுச்சோ? பாரு. கரெக்ட் தான்ப்பா. ஆனா பின்னாடி இருக்க தாத்தா கிடையாது. என்ன ஆதர்னா ஒவ்வொரு போயமையும் எழுதுறவர். என்ன இந்த போயம் எழுதுறவர் யாரு? கேப்ரிலா ஓகாரா. மிஸ் கவின் கேக்குறேன், ஏன் அவர் நிக்க மாட்டாரா, உட்கார்ந்துட்டு தான் இருப்பாரு அப்படின்னு கேக்குறேன் மிஸ். நாயே நிஜமா தான்டா. தேவலாம் ஏதாவது பண்ணாதீங்க, பிரின்சிபல்ட்ட போட்டு விட்டு போறாங்க. என்னால சிரிப்பு அடக்க முடியலடா. அது என்னடா கேப்ரிலா உட்காரா? நான் ஒன்னும் சொல்லலைங்க மிஸ். இல்ல அவர் உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன, நிக்குதா என்ன? ஐயா மொத்தத்துல அவர் இருக்கிறார்ல, பெருசாம இருறான். என்னது இதெல்லாம் கேள்வி? அவர் பேர் தான் அப்படி, ஓகேவா? கேப்ரில் ஓகாரா. ஏமா அந்த காலத்துல இப்படி தான் வைப்பாங்க. சரியா? அமைதியா இருங்க. நான் ரீட் பண்ண புக் மட்டும் நோட் பண்ணுங்க. யாராவது நான் ரீட் பண்ணும்போது புக் கவனிக்கலனா நான் எதுல இருந்து விட்டனோ அதுல இருந்து படிக்க சொல்லுவேன். புரியுதா? நோட் பண்ணுங்க. எல்லாரும் அண்டர்லைன் பண்ண சொல்ற இடத்துல அண்டர்லைன் பண்ணனும். புரியுதா? கவனிங்க. About the author Gabriel O'Gara, born 1921, is a Nigerian poet and novelist. His verse has been translated into several languages. His poem The Call of the River Nam won the Best Award of Literature at the Nigerian Festival of the Arts in 1953. Some of his poems published in the influences periodical Black Arquebus and by 1960. He explicit himself as the accomplished writer. He was honorary with a Commonwealth Poetry Award. அதாவது இவரை பத்தி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவர் 1921 அப்ப வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து நிஜிரியன் அப்படிங்கிற அந்த போயத்தையும் நாவலிஸ்ட் அப்படிங்கறதையும் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அவரோட லாங்குவேஜ் மட்டும் இல்லாம சம் லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜையும் அவர் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதோட காமன்வெல்த் அப்படிங்கிற அந்த போயத்துக்கு அவார்டும் வாங்கியிருக்காரு. ஓகேவா? சோ இவர் once upon a time அப்படிங்கிற அத பத்தி என்ன சொல்ல வராரு, அந்த போயத்துல என்ன இருக்கு அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதா? சரி, ஓகே. ஹேவ் யூ ரீட் எனிவன்? யாராவது எந்திரச்சு ரீட் பண்றீங்களா? என்னடி எவனுமே எந்திரக்கல. அப்ப எவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? அத இங்கிலீஷ்க்கு ஒருத்தி உட்கார்ந்திருப்பாளே, இருடி வம்பளுக்கலாம். மிஸ், நம்ம கிளாஸ்ல இங்கிலீஷ் சூப்பரா படிக்கிற பொண்ணு இருக்காங்க மிஸ். அவங்க எந்திரச்சு படிக்க சொல்லுங்க மிஸ். பேர் வந்து அபிதாங் மிஸ். ஏன்டி தேவலாம் வம்பெடுத்துக்கிட்டு இருக்க? மாரடி மிஸ்,
next time I ever read because புதுசா படிக்கிறதுனால வராதுங்க மிஸ். சரி, யாருக்கும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிதானே? சரி, நானே எழுப்பி விடுறேன். இனி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் படிக்க வச்சதா இருக்கும். லாஸ்ட் பெஞ்ச் அந்த டோரா மண்ட மாதிரி முடி வச்சிருக்கே கண்ணாடி, எந்திரி படி. மிஸ் நானா? ஆமா, நீ தானே முட்டைக்கண்டி. எந்திரி படி. ஆமாமா, நீதான். உன் பேர் என்ன? எந்திரிச்சு படி. டைம் ஆகுதா இல்லையா? இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இன்னும் 3 ஸ்டாண்ட் எடுக்கணும், சீக்கிரம். ஏய், என்னடி என்ன படிக்க சொல்றாங்க? பிரீத்தி எந்திரி படி படி பிரீத்தி, நான் இருக்கேன். படி பிரீத்தி. டி நாய்ங்களா, நீங்க பேசுறதுக்கு இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு இங்கிலீஷே வராதுடி. படிக்கலாம்டி படி. எல்லாம் கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்கடி. டி நான் சொல்லி தரேன் தெரியாதத. எந்திரிச்சு படி. ஏய், சிரிச்சிருவாங்கடி. ஓடிட்டு படி. படிமா, டைம் ஆகுது சொல்றேனா இல்லையா? இப்ப படிக்கலன்னு வச்சு அடுத்த கிளாஸ் விட்டு வெளிய போவே. படி. ஃபர்ஸ்ட் சான்ஸ் படி. படிக்கும்போது அவளை கிச்சு பண்ணலாம்டி. அதனால நான் யோசிச்சிட்டேன், நீ அமைதியா இரு. Once upon a time son. ஏய், மேல என்ன போட்டுருக்கு முதல்ல? Once upon a time கேப்ரில் உட்காரான்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் ரீட் பண்ணு. என்ன சும்மா படிச்சிட்டு இருக்கியா? வேற பழப்பு இல்லாம நீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கனா? ஏய், ஒழுங்கா படி. ஏய், எனக்கு சிரிப்பா வருது. நீ சிரிக்காதடி. என்னடா இந்த நடங்க நடக்குறா? சரி, Once upon a time கேப்ரில் உட்காரா. நிக்கிறா. ஏய் பழனிமுத்து வாய் மூடுறா. Once upon a time, son, they used it to laugh with their heads, and laugh with their eyes. But now they only laugh with their ஐஸ் eyes. ஐஸ் 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 5 பைசா ஐஸ் ஆப்பிள் ஜூஸ். நீ ஒரு லூஸ். Ice, ice, ice. 5 பைசா ஐஸ், ஆப்பிள் ஜூஸ். நீ ஒரு லூஸ். ஆமா, நீதான். கருவைய மூடிட்டு இருந்துரு. ஏ, நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிடாதடி. ஏ, இப்ப போட்டு விட்டுற வேண்டியதா. இப்படியாடி பண்ணுவீங்க? வந்த முதலாளே இப்படி டென்ஷன் படுத்துங்க. என்ன உனக்கு படிக்க தெரியாதா? எப்படி தான் நீங்க 10th பாஸ் பண்ணீங்க வந்தீங்க? கொஞ்சம் கூட இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம. ஐயோ கடவுளே, உங்களால வச்சிட்டு என்ன பண்ண போறோம்? இங்கிலீஷ்ல எல்லாரும் முட்டை தான் வாங்குவீங்க போல. எல்லாம் முட்டை முட்டையா வாங்கி வீட்ல போய் பொரிச்சு தின்னுங்க. அதுக்கு தான் நீங்க லாய்க்கு. எங்களுக்காக படிக்க சொல்றோம், உங்களுக்காக படிக்க சொல்லிட்டு இருக்கோம். எதையாவது காதுல வாங்குறீங்களா? ஒருத்தி என்ன ஐஸ் ஐஸ் 5 பைசா ஐஸ்ங்கறா. எல்லாரும் உட்கார்ந்து சிரிக்கிறீங்க. எல்லாம் யோக்கியமா? சை, கிளாஸ் எடுத்து மூடே போச்சு. மிஸ் என்ன? மிஸ் ஐ கோ டு ரெஸ்ட்ரூம். இப்படிதான் காலையே வந்துருங்க. பாத்ரூம் போகணும், அங்க போணும், இங்க போணும். போய் உட்கார் போ. எங்க போக கூடாது. நான் 10 நிமிஷம் பெல் அடிச்சுவாங்க போ. சாரி மிஸ். ஐயோ, சிரிப்பா கம்ல. யார் நீ இவ? அந்த மிஸ் சரியான காட்ல இருக்கு. இப்படி பேசி பேசி ஓட்டு வண்டி இப்படின்னு முடிச்சு பாரு. ஏய், இங்கிலீஷ் படிக்க தெரியாதா? நீ மட்டும் படிச்சு கிழிச்சிருவீங்க. எனக்கு படிக்க தெரியாதா? உன் அளவுக்கு மக்கள் என்ன? டேய் அந்த பிள்ளை நல்லா தாண்டா படிச்சது. அந்த அருவமண்டை தாண்டா கேவலம் குழப்பி விட்டுருச்சு. டேய், ஆடைவன் விளையாடலம்மா. மிஸ் இருக்கு கிளாஸ்ல. அது கடந்துட்டு போதுடா. மகா நீ எந்திரிச்சு ரீட் பண்ணு, இல்லைன்னா மிஸ் கோவப்பட்டு போயிட போறாங்க. ஆஹா, நான் மாட்டேன். நீ வேணா இந்த ரீட் பண்ணு. திட்டுவாங்க. நீ எந்திரிச்சு ரீட் பண்ணு. இப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கலாமா? யார் ரீட் பண்ண வேணாமா? யார் எந்திரிச்சு படிக்க மாட்டீங்க? அப்படிதானே? ஒருத்தர் கூட எந்திரிச்சு படிக்கணும்னு தோணல? ரொம்ப ரொம்ப ஒஸ்டான பேஜா இருப்பீங்க போல இந்த வருஷம். எப்படி தான் உங்களை பாஸ் பண்ண வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன? 11th தான பப்ளிக் இல்ல, ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? யோ சாமி, என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பா. பேச சொல்ல நல்லா பேசுவீங்க. ஒரு ரீட் பண்ண தெரியல இங்கிலீஷ். எல்லாத்துக்கும் எத்தனை வயசு ஆகுது? இந்த அளவுக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியாதா உங்களுக்கு? ஏ, நீங்க தான் அடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த அளவுக்கு அது வளர்ந்திருக்க வேணாமா? மொத்த கிளாஸ் அப்படியே ஒஸ்டா இருக்கீங்க. சை,
அருவமண்ட அறிவு இருக்கா உனக்கு? நீ பண்ண வேலைதான். எல்லாரும் 10 டைம் எழுதிட்டு வரணும். ஏம்மா என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்க? நீங்க கிண்டல் பண்ணவே இல்லையோ? ஏதோ தேவலா பேசிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். சரி சரி விடுங்க. இதெல்லாம் சப்ப மேட்டர் என்ன? 10 டைம் எழுத மாட்டீங்களா? இதுல என்ன இருக்கு? நம்ம பண்ணத பித்தலாட்டமா? இதெல்லாம் சகஜம், கண்டுக்கறாதீங்க, விட்டுருங்க. நீதானே பேசு. சரி வாங்க பெல் அடிச்சிட்டாங்க, எல்லாரும் இன்டர்வல் போலாம். வீட்டுக்கு தோராமண்டை இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. என்ன இதெல்லாம் ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. லைஃப்ல இதெல்லாம் சாதாரணம், விட்டு தள்ளு. பாத்தியாடி, அவளால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து 10 டைம் எழுத வேண்டியதாயிருச்சு. நான் உன்னை எந்திரிச்சு படிக்க சொன்ன, கேட்டியா நீ? எனக்கு டக்குன்னு படிக்க வரலடி. போ, எல்லாரும் 10 டைம் எழுதிட்டு வரணும். கை உடைய போகுது. இந்த போயம் எவ்வளவு ஸ்டான்ஸா தெரியுமா? அவளுங்களே பண்ண காட்டிட்டு இருக்காங்கடி, அப்புறம் என்னடி எழுதணும்லடி? விடுங்கடி. சரி விடு, எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இங்கிலீஷ் போயம் தானே 10 டைம் தானே. நமக்கு பனிஷ்மெண்ட்லாம் சக்கர பொங்கல் சாப்பிடுற மாதிரி விடுங்க. ஆமா அதுல ஸ்பெஷலிஸ்ட் எங்க கார்த்தி. இப்ப எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிருக்க நீ? இல்ல பசிக்குது, வாங்க கேண்டீன் போலாம். இப்பதான் எங்க பிரீத்தி இதே மாதிரி ஹாப்பியா இருப்போம். ஸ்கூல் லைஃப்ல என்ஜாய் பண்றதா. வாங்க போய் கேண்டீன்ல எல்லாம் ஆளுக்கு ஒரு வடை வாங்கி தின்னுட்டு வரலாம். அடுத்து என்ன பிரீடுன்னு வேற தெரியல. ஜாலியா இருக்குடி இதே மாதிரி பிரீட கட்ட அடிக்கிறது. ஃபெயில் ஆனா தெரியும் பாரு, இன்னைக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். அடுத்த வாட்டி லஞ்ச் படிக்க சொன்னா படிச்சிருமாக்கா நீ. என்ன சொல்ற? நீ தான் நல்லா ரீட் பண்ணுவ, நீ பண்றா. 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி 2 பேர் படிக்கல என்ன? படிக்காத தெரியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம காப்பாத்தி விட்டுறலாம். டேய் என்னடா இப்படி இருக்க? அதான் மகா அவன் எங்க ஃப்ரெண்டு. ஆனா இவளே எங்களுக்கு ஃப்ரெண்டே கிடையாது, துரோகி. ஓ நாங்க துரோகிங்க. எக்ஸாம்ல காட்ட சொல்லுவீங்க அப்புறம் இருக்கு. சரி சண்டை போடாதீங்க, வாங்க கேண்டீன் போலாம். பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, ஒன்னா சேர்ந்து சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டே அதனால தான் வீடியோ போடல. சண்டே வராதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அப்புறம் நிறைய பேர் வந்து ஒருதலை ராகம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அன்னைக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன், இனி ஒருதலை ராகம் வராது அப்படின்னு சொல்லி. ஸோ யாரும் ஒருதலை ராகம் கேட்காதீங்க, அது என்னால் போட முடியாது. ஸ்கூல் வீடியோஸ் மட்டும் தான் ரெகுலராக என்னால் போட முடியும். அப்புறம் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டைமிங் மாத்திரேன்னு இன்றைக்கி போஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் அதை வந்து பண்ண முடியல, என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஒருவேளை சீக்கிரம் முடிஞ்சிட்டா காலையில் வந்துடும். என்னால் முடிக்க முடியல அப்படின்னா ஈவினிங் தான் வரும். இன்னைக்கு வீடியோ நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 11:30க்குள்ள வீடியோ வந்துடும். மற்றபடி வந்து ரொம்ப லேட் ஆகிட்டா நீ 5 மணிக்கு தான் வீடியோ வரும். கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்கூல் மெமரிஸை மிஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்ன மாதிரி தற்கூறிங்க யாராவது கண்டிப்பாக இருந்திருப்பீங்க இதே மாதிரி. என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.